நான் எழுதி கொடுத்த பிளான் எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? பக்காவா இருக்கு. பிளான் படி அப்படியே பண்றீங்க, டிசியை முடிச்சு விட்டுறீங்க. என்னடா பவர் பிளேக்குள்ளே 3 பேர் அவுட் ஆயிட்டீங்க. நீங்க என்ன சொன்னீங்க? பவர் பிளே வரதுக்குள்ள ஒட்டுமொத்த மேட்ச் முடிச்சே சொன்னீங்களா? ஆமா, அதான் முடிச்சிட்டோம். டேய் நான் அவனுக்கு டீம் முடிக்க சொன்னேன்டா. டேய் உனக்கு அது சொன்ன பிளான் எல்லாம் கரெக்டா ஞாபகம் இருக்குல்ல? அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. சரி என்ன பிளான்? காம் பிளான் போட்டேன்னு வச்சுக்கேன். உங்ககிட்ட என்னடா சொன்ன? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன சொன்னீங்க? பவர் பிளேல 3 பேர் அவுட் ஆயிட்டாங்கன்னா உடனே சும்மா வந்துட்டு இந்த டொக்குலாம் வச்சுட்டு இருக்காதீங்க, 10 ஓவர்ல மேட்ச முடிச்சு விட்டு போங்கன்னு சொன்னீங்களா இல்லையா? சொன்னீங்களா இல்லையா? ஆமா சொன்னேன். 10 ஓவர்ல எல்லாரும் அவுட் ஆயிட்டோம், மேட்ச் முடிஞ்சு சிம்பிள். சரி நான் போய் பஸ்ல இடம் முடிச்சுக்கிறேன், சீக்கிரம் வந்துறீங்களா? இது வேலைக்கு ஆகாதுடா. டேய் இம்பாக்ட் பிளேயர் உள்ள வாடா. டேய் ஞாபகம் இருக்குல்லடா? அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. பிளான் படி என்னடா நீயாவது அடிப்பன்னு பார்த்தா அவுட் ஆயிட்ட? ஏய் பிளான் படி தானடா நான் விளையாடி இருக்கேன். என்னடா விளையாண்டு? என்ன சொன்னீங்க? இம்பாக்ட் பிளேயரா வா வந்துட்டு ஆல் அவுட் ஆகணும்னு சொன்னீங்கல்ல, அதான் ஆல் அவுட் ஆகிட்டா. டேய் நான் உன்னை பவுலிங் போறப்ப இம்பாக்ட் பிளேயரா இறங்கி ஆல் அவுட் பண்ணனேன்டா. பேட்டிங் ஆடுறப்ப ஆல் அவுட் பண்ண சொல்லடா. நீங்க தெளிவா சொல்லணும்ல, இப்படிதானே எல்லாரையும் குழப்பி வச்சிருக்கீங்க நீங்க. டேய் நீங்க எல்லாரும் நான் செகண்ட் ஹாஃப்ல பண்ண சொன்னத ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பண்ணிட்டு இருக்கீங்கடா. நீங்க ஃபர்ஸ்ட் தெளிவா சொல்லணும்ல. ஆப்போசிட் டீம் சைலன்ஸ் பண்ணீங்கடா, சொந்த டீமே சைலன்ஸ் பண்றீங்க.